வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், பொதுவா பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான படங்கள், சிலைகள் இதெல்லாம் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ற சந்தேகம் எல்லார் மத்தியிலும் இருக்கு இல்லையா? இது வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க சார். பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வமும் தெய்வ வழிபாடும் அவனுடைய மனதையும் விதியையும் மாற்றுவதற்கு ஒரு அருமருந்தாக இருப்பது தான் நம்ம தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னோம். அதில் குறிப்பாக ஒரு மனிதன் தெய்வ வழிபாடு செய்து இறைவனை எவ்வாறு உயிரோட்டம் பெறச் செய்யணும், அந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய தெய்வத்திடம் எப்படியெல்லாம் நம் பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், எந்த படத்தை வைக்கலாம் எந்த படத்தை வைக்கக்கூடாது, இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளும் நம்மளுடைய எண்ணத்தின் மனதின் பிரதிபலிப்பு தான் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். நாம் எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால், தாக்கம் என்றால் அது பாதிப்பு இல்லை, தாக்கம் என்பது எந்த கிரகத்தினுடைய பிடியில் எந்த கிரகம் நமக்கு ஆளுமை செய்கின்றதோ அந்த குணங்களை பிடித்து கொண்டு அதற்கு ஒத்த தெய்வங்களை நாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் தெய்வ படங்களாக நாம் பிரதிபலித்து வைத்திருப்போம். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலன் இருக்கிறது. அதை நான் இப்போ உங்கள்கிட்ட அடிப்படையாக சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த கிரகமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடியது குரு, சுக்கிரன், புதன், இது எல்லாமே சுப கிரகம் என்றும், அசுப கிரகங்களாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா செவ்வாய், சனி, ராகு, கேது என்றும், நடுநிலையான கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஆண் பெண் இதில் பேதம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் ராஜானா ராஜா தான், அதில் எந்த விதத்திலும் மாற்று கருத்து என்பது கிடையாது. இதில் நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். இப்போது ஒருத்தர் சூரிய பகவானுடைய ஆளுமையில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன குணம் இருக்குன்னா எப்போதுமே தன்னம்பிக்கை, தலைமை பொறுப்பு, அரசாங்க ஊழியர்களோடு நல்ல ஒரு தொடர்பு, புகழ்பெற்ற மனிதர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா இருக்கும். இது எல்லாமே சூரிய பகவானுடைய அருளை பெற்றவர்களுடைய குணம். இவங்க எப்போதுமே ஒரு ஃபேம் பர்சனாலிட்டியாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான தெய்வ படங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சிவபெருமான் ஆடை ஆபரண கிரீடத்தோடு நந்தியின் மேல் தாயாருடன் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய சூரிய காரகத்துவத்தை வசீகரித்து தரக்கூடிய ஒரு படம். அதே போன்று இந்த ராமர் பட்டாபிஷேகம், பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகன், இந்த மாதிரியான படங்களை பிரதான தெய்வங்களாக வச்சிருக்கவங்களுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு மருத்துவர் இருப்பார், கண்டிப்பாக அந்த வீட்டில் புகழ்பெற்ற அரசு பணியில் இருக்க ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டில் வயது முதிர்ந்தாலும் அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரியவர் இருப்பார். இது எல்லாம் எதற்கு? ராஜ தோரணையில் இறைவனை படமாக பிம்பமாக பூஜை அறையில் வைத்திருப்பவர்களுக்கு இந்த பலன். அடுத்து சந்திரனுடைய ஆளுமை. இப்போ சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே தாய்மை, நோய் நீக்குதல், அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா மன சஞ்சலம், அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ சந்திரன் ஒருவருக்கு ரொம்ப வலுவாக இருக்குது, ஒருத்தர் ரொம்ப நல்ல உபதேசம் செஞ்சு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வீட்டில் கட்டாயமாக யாருடைய படம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அம்பிகை, அதிலும் குறிப்பாக அதாவது மனித உடல் மட்டும் கொண்ட அம்பிகைகள். அதாவது நீங்கள் மீனாட்சி அம்மனை எடுத்துக்கலாம், மகாலட்சுமியை எடுத்துக்கலாம், அன்னபூரணியை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரன் அம்சம் உள்ள தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எப்போதுமே கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை தரித்திருக்காது. இப்போ நீங்கள் மீனாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னாலும் கையில் அவங்களுக்கு கிளி மட்டும்தான் இருக்கும், ஆயுதம் எதுவும் இருக்காது. மகாலட்சுமியை பார்த்தீங்கன்னா கையில் பத்மம் மட்டும்தான் இருக்கும், ஆயுதம் என்பது இருக்காது.
அதே போல் அன்னபூரணியை பார்த்தீங்கன்னா கையில் வந்து அன்னமிடக்கூடிய கரண்டி மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து ஆயுதங்கள் இருக்காது. இது எல்லாம் சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வசீகர தோரணம், அந்த வீட்டுடைய பெண்மணியினுடைய செல்வ ஆகர்ஷணம் எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத கண்கூட பார்க்கலாம். இது சந்திரன் ஆளுமை உட்பட்ட தெய்வங்கள். அதாவது அம்பிகையவே பிரதானமாக பெண்கள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு சந்திரனுடைய காரகத்துவம் இருக்கும். அந்த வீட்டில் உள்ள பெண்மணி எப்போதுமே சமைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் மகள் எல்லாருடைய வாழ்க்கை அப்படின்றது கட்டாயமாக நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் வந்து படத்தை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, விக்கிரகத்தை பற்றி சொல்லலை. அதில் நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக வந்து செவ்வாய் பகவான். இப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய்னாலே இந்த இடத்துல வந்து ஆயுதம் என்று பொருள். ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கூர்மையான ஆயுதங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்டது. இது வந்து சத்திரிய குணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கருப்பண்ண சுவாமி, ஐயனார், வீரபத்திரர், இது போன்ற தெய்வங்கள், காளி, துர்க்கை, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரபேஸ்வரர், இது போன்ற கூர்மையான நகங்கள், கூர்மையான ஆயுதங்கள், இது போன்ற கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் செவ்வாய் காரகத்துவ சம்பந்தப்பட்டது. செவ்வாயுடைய குணம் என்ன? பிடிவாதம், கோபம், வைராக்கியம், போர்க்குணம், உடல் பலம், அதே போன்று போர்க்களத்தில் வெற்றி பெறும் தன்மை, இது எல்லாமே குறிக்கிறது யார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான். ஆனால் இந்த மாதிரியான போர் குணத்துக்குரிய குணங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த தெய்வங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தனிப்பட்ட முறையில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருப்பதினாலே வீட்டில் கூர்மையான ஆயுதங்கள் கொண்ட தெய்வங்களை வைப்பது அப்படின்றது என் அனுபவத்தை பொறுத்த வரையில் அது சிறப்பானதாக இருந்ததில்லை. இப்படி கூர்மையான ஆயுதங்கள் ஏந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி அதிக கோபத்துடனும் அதிக வைராகியத்துடனும் அதிகப்படியான சண்டைகளுடைய குணங்களோடு காட்சி தரக்கூடிய அமைப்பை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அதிக ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்களினுடைய தன்மையை, அது தெய்வம் தான், ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்தில் அது இருந்தால்தான் அது சிறப்பு. வீடு என்பதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகையினால் அது வந்து வீட்டில் இருப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்து புதன். இப்போ புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கல்வி, வியாபார வெற்றி, தந்திரம், பேச்சுத்திறன், கவிதை, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் வின் பண்ணுறது, அக்கவுண்ட், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங், நம்மளுடைய பண வரவுகளுடைய சேமிப்பினுடைய தன்மை உயர்த்துவது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் தன்மை சம்பந்தப்பட்டது. இப்போ புதனுடைய அதிரூபமாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறது அப்படின்னா அவர்கள் பெருமாளுடைய, குறிப்பாக திருப்பதி பெருமாளுடைய பக்தர்களாக இருப்பார்கள். இப்போ திருப்பதி பெருமாளை அதிகமரியாக வசீகரிப்பவர்கள். திருப்பதி பெருமாளுடைய குறியீடு, சங்கு சக்கர நாமம், அவருடைய ஃபோட்டோ பல வர்ண நிலைகளில் வீடு முழுக்க மாட்டியிருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தில் அதிக வெற்றியையும் அதிகப்படியான உறவுகளையும் வசீகரித்து வைத்திருப்பார்கள். எதிரிகளை தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலேயே வெற்றி பெற செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் இந்த புதன் காரகத்துவ சம்பந்தப்பட்ட தெய்வமாக விளங்குறதுல முதல் தெய்வமாக இருப்பது யார் அப்படின்னா இந்த திருப்பதி பெருமாள். அதற்கப்புறம் மீனாட்சி அம்பிகையும் புதன் காரகத்துவத்திற்கு சம்பந்தப்பட்டு வருவாங்க. இவர்களை வழிபடலாம். இவர்களுடைய படம் தாராளமாக வீட்டில் இருக்கலாம். சரி, இப்போ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்போ குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே குரு அப்படின்றது என்ன, எதற்கு பொருள் அப்படின்னா அதிகப்படியான தங்க நகைகளை அணிந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் குரு காரகத்துவத்திற்கு உட்பட்ட தெய்வங்கள். அப்போ குபேர நிதியினுடைய படம், மகாலட்சுமியினுடைய படம், ஆயுதம் குறைவாக கருணை வடிவில் ஆசிகளை செய்யக்கூடிய
குருமார்களுடைய படம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு காரகத்துவத்திற்கு உட்பட்டு வரக்கூடியது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் போட்டு இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வீட்டுக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நிறைய நகை போட்டிருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குபேரனை பார்த்தா அவர் கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. மகாலட்சுமியை பார்த்தா அவங்க கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்பாளை பார்த்தா கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் குரு பகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது இதிலிருந்து எல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக முக்கியமாக காமதேனு வந்து குரு காரகத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு இறைவன், அதாவது இறைவி. ஆகையினால இந்த காமதேனுவினுடைய படமும் குரு காரகத்தை ஒரு வீட்டில் என்ன பண்ணுன்னா விருத்தி செய்து கொண்டே இருக்கும். ஆகையினால் இந்த பிம்பங்கள் இருப்பது, இந்த படங்கள் இருப்பது நன்று. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர காரகத்துவம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் தன்மை உள்ள படங்கள், வெள்ளியினால் கோட்டிங் செய்யப்பட்ட படங்கள், தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர காரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வசீகரிக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து குரு காரகத்துவத்தினுடைய குணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமைதி, பொறுமை, சாந்தம், கற்பொழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காமதேனு கொடுக்கறது, அதே போல குபேரன் கொடுக்கறது எல்லாம் குரு காரகத்துவம் சம்பந்தப்பட்டது. சுக்கிரனுக்குரிய குணம் என்னன்னா ஆடை, ஆடம்பரங்கள், சொகுசான பொருட்கள், சொகுசான தூக்கம், சொகுசான வாகனங்கள், சொகுசான உணவுப் பொருட்கள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு நிறைவாக கிடைக்கணும்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எப்பொழுதுமே உயிரோட்டமாக ஜொலிக்கும் தன்மையில் கற்கள் பதித்து வைத்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அது சுக்கிர காரகத்துவத்தை அதிகமாக வசீகரித்து கொடுக்கும். ஒரு படி மேலே போயிட்டு வெள்ளி கோட்டிங்ஸ், வெள்ளியில் இருக்கக்கூடிய படங்கள், இது எல்லாமே வந்து சுக்கிரனை வந்து வசீகரித்து தரக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்காரகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள். சனிக்காரகம் சம்பந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த இடத்துல வந்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ ஐயனார், கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரன், காத்தவராயன், இது போன்ற முன்னோர்கள் வழிபட்ட குல தெய்வங்கள் வந்து சனிக்காரகத்திற்கு உட்பட்ட தெய்வமாக வருகிறது. என்னை பொறுத்த மட்டில் இந்த தெய்வங்கள் எல்லாம் அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தினுடைய வெளிச்சத்தோடு கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் வெளியில் வைத்து வழிபடுவது தான் சிறப்பே தவிர வீட்டிற்குள் வைத்து வழிபடுவது உத்தமமான பலனை அது என்றைக்குமே ஏற்படுத்தாது. அதே போன்ற ராகுவிற்கு உட்பட்ட தெய்வங்கள் யார் அப்படின்னா, இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா ராகு என்றாலே அகன்ற வாய், பெரிய வாய் உள்ள தெய்வங்கள் தான் ராகுவிற்கு உட்பட்ட தெய்வங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர், வாராகி, காளி, பைரவர், நிர்வாண கோலம் உள்ள தெய்வங்கள், ஆடை குறைந்த நிலையில் இருக்கிற தெய்வங்கள், இது எல்லாமே வந்து ராகுவை வந்து நமக்கு உச்சப்படுத்தி கொடுக்கிற தெய்வங்கள். ஆகையினால இந்த இடத்துல மாந்திரீக சிந்தனை, எப்பொழுதே மனம் சஞ்சலத்தி கொண்டே இருப்பவர்கள், நிறைய வந்து வழக்குகளில் சிக்கி இருப்பவர்கள், ராகுவினுடைய போர் குணத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரியான தெய்வ பிம்பங்களை வந்து வீட்டில் அதிகப்படியாக வைத்திருப்பார்கள். இந்த தெய்வம் குற்றம் செய்யாது, இந்த தெய்வம் நமக்கு தண்டனையும் தராது. ஆனால் இந்த மாதிரியான அதர்மனத்தன்மை உள்ள தெய்வங்களை நாம எப்போதுமே எல்லைக்கு அப்பாற்பட்டு வைத்து வழிபடுவதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதை மட்டும்தான் நான் எப்போதுமே திண்ணமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால ராகு அம்சம் உள்ள பெரிய வாய், பெரிய பற்கள் கொண்ட சம்ஹார கோலத்தில் கண்கள் விழித்து உருட்டி பார்க்கக்கூடிய தெய்வங்கள் வீட்டில் ஒருபொழுதும் இருப்பது நலமளிக்காதுன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களும் அதே குணத்திற்கு சேர்ந்து எப்பொழுதுமே ராகுவின் தன்மையிலே இருப்பார்கள். இது அடுத்து வந்து கேதுனாலே அவருடைய குணம் என்னன்னா தனிமை, வெறுமை, சந்நியாசம், வாழ்க்கையில் பிடிப்பில்லாத தன்மை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லறம், இதில் குழந்தை பேரு, ஆசைப்படுதல் எதுவுமே இல்லாத ஒரு குணத்தை கொடுப்பவர் யாருன்னா கேது. அப்போது உங்கள் வீட்டில் நிறைய விநாயகருடைய விக்கிரகம், நிறைய தெய்வ விக்கிரகம், ஆலயத்தில் எப்படி விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உங்கள் பூஜை அறை முழுவதும் நிறைய விக்கிரகங்களோடு
எல்லா தெய்வத்தையும், இப்போ நான் ஒரு பட்டியலாக சொன்னேன் இல்லையா, இந்த பட்டியல் உள்ள எல்லா தெய்வங்களும் ஒரு இடத்துல எல்லா தெய்வமும் வேணும்னு நீங்கள் குவிச்சு வைக்கிறீங்கன்னா அந்த வீடு தான் கேதுவின் காரகத்துவத்திற்கு உட்பட்ட வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி சதா பூஜை, சதா புனஸ்காரம், அதில் இருக்கக்கூடிய கவனம் வேற இல்லறத்திலேயோ, கணவனை கவனிப்பதிலேயோ, குழந்தைகளை கவனிப்பதிலேயோ, பணத்தை கவனிப்பதிலேயோ நாட்டம் இருக்காது. அப்போ எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் நீங்க குவித்து வைக்கிறீங்கன்னா அது கேது காரகமாக ஒரு மடமாக மாறிவிடும். இப்போ மடத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? உடலையும் மனசையும் அழிச்சிட்டு பரம்பொருளோடு பற்றி இருப்பார்கள். ஆனால் இல்லறத்தில் வாழணும்னா உடம்பையும் மனசையும் அழிக்கக்கூடாது, அதை வளர்க்கணும். ஆனால் வீட்டில் நிறைய படங்கள் குவித்து வைத்திருப்பதனாலையும் நிறைய விக்கிரகங்களை குவித்து வைப்பதனாலையும் இந்த இடத்துல மனசு உடம்பு அழிஞ்சு போறதுனால இதனால் உருவாகக்கூடிய தாம்பத்தியம், இதனால் உருவான குழந்தை பேரு, இதற்கு அனுபவிக்கக்கூடிய மெத்தை சுகம், இதற்கு அனுபவிக்கக்கூடிய நகை சுகம், இதனால் அனுபவிக்கக்கூடிய வாகன சுகம், இதனால் அனுபவிக்கக்கூடிய சுற்றுலா சுகம் அத்தனையும் அந்த வீட்டினுடைய தன்மையில் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பெரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த மாதிரி நிறைய தெய்வ படங்கள் இருக்கிறது ஏற்படுத்தி விடும். ஆகையினால பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய வசியத்தை அதிக தெய்வ படங்களும் அதிக விக்கிரகங்களும் உறுதியாக தராது. ஆகையினால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம். இப்போ ஒவ்வொரு தெய்வமும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அது என்ன மாதிரி படங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுல செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த மாதிரி அமைப்புடைய விஷயத்தை வீட்டுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடாது. சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் இது போன்ற தன்மையுள்ள தெய்வங்களை உங்களுடைய வீட்டு முழுவதும் நீங்க எப்படி வேணாலும் நிரப்பி வைத்துக் கொள்ளலாம். வீடு என்பது ஆசையின் வெளிப்பாடு. அதே போல இல்லறத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறையை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதை ஆசையையும் தலைமுறை விருத்தியையும் கொடுக்கக்கூடிய தோற்றத்திலே மட்டுமே இறைவனுடைய படம் இருக்க வேண்டுமே தவிர சம்ஹார கோலத்திலோ கோபத்தினுடைய நிர்பந்தத்திலோ மனித உடல் மிருக உடலும் கலந்த அமைப்பிலேயோ அதே போன்று சந்நியாச மடம் போன்று விரக்தியான காவி உடை அணிந்த தன்மையில் இருக்கக்கூடிய அதிக படங்களையே வைக்கும் பொழுது இல்லற வாழ்விற்கு சரியாக வராது. எனக்கு இல்லற வாழ்வு வேண்டாம், பொருளாதாரம் வேண்டாம், உறவு வசியம் வேண்டாம், உடல் வசியம் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆசை இருப்பவர்கள் இறைவனை நோக்கி மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அவன் அருள் மட்டும்தான் எனக்கு வேண்டும், அவனிடம் நான் எந்த ஆசையை பற்றியும் யாரை பற்றியுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்பவர்கள் எந்த தெய்வத்திற்கும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா தெய்வத்தையும் நீங்கள் மடம் போல வீட்டில் சேகரித்து வச்சுக்கலாம். இதில் இல்லறம் கெடும், துறவரம் பெருகும். ஸோ துறவரம் வேண்டும் என்பவர்கள் வீடு முழுவதும் நான் சொல்லியிருக்கக்கூடிய 9 தெய்வத்தினுடைய அம்சம் உள்ள படத்தையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அது துறவரத்திற்கானது. இல்லறம் செழிக்கணும்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய சுபகிரக காரகத்துவ சம்பந்தப்பட்ட படத்தை மட்டும் வைங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க, நன்றாகவும் இருப்பீங்க. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த காரகத்திற்குட்பட்ட தெய்வத்தை வச்சு அதன் மூலம் என்ன பலன் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல பதிவாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்த பதிவு ரொம்பவே அருமையாக இருந்தது. ரொம்பவே விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னதற்கு நன்றி. நல்லதுமா. மேலும் ஒரு அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.